ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் நடந்துச்சு இல்லையா, நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஜூலை 5th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த கோர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே பண்ண கிளாஸை தான் உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ இவங்க என்னோட ஒரு மாடல். ஸோ ஒரு டஸ்கி டோன் மாடல் தான் செலக்ட் பண்ணேன். யூஸ்வலி ஐ டோன்ட் டேக் ப்ரொஃபஷ்னல் மாடல்ஸ். ஓகே, ஸோ யூஸ்வலி ஒரு பிரைட் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு லுக் தான் நான் யூஸ்வலி எடுப்பேன். அண்ட் எங்களுடைய ஸ்ட்ரென்த் வாஸ் கம்ப்ளீட்லி புக்டு, அதாவது கம்ப்ளீட்லி ஃபுல் ஆகிடுச்சு அகாடமி. அண்ட் நான் எப்போவுமே ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக உட்கார வைக்க மாட்டேன். வி ஆல்வேஸ் ஹாவ் த ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் பீப்புள். அண்ட் அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூலை 26th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது 50% ஆஃப் த சீட்ஸ் புக்டு. ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்டெப்புமே நான் சொல்லி கொடுத்துட்டே தான் பண்ணுவேன். அன்னைக்கு பண்ணது மேக்கப் கிரைலான். ஓகே, கிரைலானுடைய டர்மா கலர் வச்சு தான் பண்ணியிருந்தேன். வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் பார்க்கலாம் அவங்க டோன் நீங்கள் ஃபஸ்ட்டு லுக்கே பார்த்தீங்க. அவங்கள பிஃபோர் இந்த மாடலோட பிஃபோர் லுக் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க. அவங்க டோனை விட நான் பல மடங்கு ரொம்ப பிரைட் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் த பிரைட் டு லுக் வெரி நேச்சுரல். அண்ட் எல்லா பிரைடுக்குமே ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை தான் என்லைட் பண்ணி காமிப்பேன் என்னுடைய மேக்கப்பில் நான். ஸோ இது ஃபேன் ப்ரஷ் அண்ட் ப்ளஷர், ஒரு ப்ராடக்ட்டுமே என்ன யூஸ் பண்ணுறோம், எங்கே வாங்குகிறோம், எப்படி வாங்கணும், எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஒரு லிப் ஷேப் எப்படி பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் அவங்க ஸ்கின் டோனை நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு எல்லோ அடிக்கலை, ஆரஞ்சு அடிக்கலை, இட் கிவ்ஸ் அ ஃபேர் லுக். அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மேக்கப்பில். ஸோ இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிகினர் ஒரு 5,000 வாங்கலாம். ஓகே, 5,000 to ஒரு 8,000 வரைக்கும் தாராளமாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் உங்களுடைய பிரைட்ஸ்க்கு. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இனிஷியலி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேக்கப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐவ் கிவன் ரெட் அண்ட் ஆரஞ்சு ஷேட் கொடுத்துருந்தேன். அந்த சாரி முகூர்த்தம் லுக் கலரு. ஸோ அதனால் அவுட்லைன் நல்ல ஒரு பிளட் ரெட் அண்ட் உள்ளே அந்த ஆரஞ்ச் டின் கொடுத்துருந்தேன் லிப்ஸ்டிக்கில். ஸோ இப்போ நீங்கள் மாடலோடைய ஃபேஸ் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த மூக்கும் மொழியுமா அழகாக இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அவங்க டார்க்காக இருக்காங்க, மீடியம் டோனாக இருக்காங்க, ஃபேராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக அவங்க ஃபேஸில் இருக்கும். ஒரு ரைட் மேக்கப் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்டாக அவங்களோட ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக வெளியில் அழகாக வரும். ஸோ எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக மேக்கப் பண்ணுறது எப்போயுமே பிடிக்காது, அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் அ ஃபேஷன் மேக்கப். ஸோ பிரைட் வரும்போது அவங்க மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் இருக்கணும். ஸோ இது டிஃப்ரெண்ட் லைட்டிங், ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட்டான வகையிலலாம் சொல்லி கொடுப்பேன். ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அவங்க வேலைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை முடிச்சுட்டு எந்த மாடலுமே நாங்கள் ஆட விடாமல் விடுறதே இல்லை. பிகாஸ் ஒரு ஸ்வெட் ஆனால் அந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்தே பயங்கர எந்துவான ஒரு பேட்ச் இவங்களுடையது. ஸோ பயங்கர ஜெல் ஆகி வெரி கம்ஃபர்டபுள் பேட்ச். அவங்களுக்குள்ளே அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமான விஷயம், ஒரு சாரீ கலையுதா, ஒரு மேக்கப் கலையுதா, ஸ்வெட் ஆகுதா அப்படின்னு நிறைய விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸை ரிசர்ச் பண்ண வைப்பேன் நான். ஸோ அதுக்காக தான் ஆட வைக்கிறது மாடல். எப்பயுமே ஒரு ஃபன் ஃபில்டான அகாடமியாக தான் இருக்கும் நம்மளோட அகாடமி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.